உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை சிம்பு ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சா? ரெண்டு பேர் ஆக்டிங்குமே ரொம்ப அருமையாக இருக்குது. சார் விட்டு கொடுத்து நடிச்சிருக்காங்க சிம்புக்காண்டி. ஹைப் இருந்தால் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் மட்டும் தான் கிடைக்கும். யாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு? சிம்புவோட ஆக்டிங், கமலோட ஆக்டிங்? த்ரிஷா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு த்ரிஷாவோட ஆக்டிங். ஓகே, பாருங்க, நல்லா இருக்கும். கமல் ஃபேன்ஸுக்கும் சரி, எங்களை மாதிரி எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கும் சரி, கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரோ. அதுவும் எங்கள் அண்ணன் இன்டர்வல் அப்போ நான் தான்டா பண்ணேன், என்னடா பண்ணுவீங்க, இனிமே இங்கே நான் தான் ரங்கராய் சக்திவேல்னு சொல்லுவார். அந்த சிங்கிள் சீனுக்கே எனக்கு இந்த அருமையாக நடிச்சிருக்காரு. வசனம்லாம் மூவி மாதிரி இருக்கா? விக்ரம் மூவி மாதிரி ப்ரோ. சொல்லணும்னா நீங்கள் நாயகன்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த ரேஞ்சுக்கெலாம் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். நான் இப்போ சொல்கிறேன், இது இன்னைக்கெல்லாம் போஸ்ட் பண்ணிடாதீங்க, நான் பேசுகிறத கலெக்ஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்க்ரீன் பிளே அதான் ப்ரோ எனக்கு பெரிய இது. கடைசியில் பார்த்தா திரைக்கதைன்னு போட்டு மணிரத்னம் பேரும் போட்டிருக்காங்க, கமல் சார் பேரும் போட்டிருக்காங்க. ஆனால் பக்கா டிசப்பாயின்மெண்ட் தான். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை கண்டிப்பாக. வேற என்ன ப்ரோ பாசிட்டிவா இருந்துச்சு? ஓஎஸ்டி பயங்கரமா இருந்தது. ஓஎஸ்டி பிஜிஎம் மியூசிக் ரெண்டுமே நல்லா இருந்தது. ஓஎஸ்டி கம்ப்ளீட்டாவே எல்லாமே நல்லா இருந்தது. கமல் பொண்ணு நல்லா இருக்கும். டபுள் ஃபுட் எப்படி இருந்துச்சு? ஓகேண்ணா. படம் எப்படி சார்? கமல் ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சுங்களா? கமல் சார் ஆக்டிங், சிம்பு சார் ஆக்டிங் சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. சிம்பு ஆக்டிங், கமல் ஆக்டிங், யார் ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? சிம்பு ஆக்டிங். ஆனால் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி நல்லா இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி? அங்கே நிற்கவா? ஆனால் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி? ஆனால் படம் எப்படி பார்க்கலாம்? படம் எப்படி? படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி? படம் எப்படி?